உத்திரமேரூர் சிறப்பு நிலை பேரூராட்சியில் பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சிறப்பு நிலை பேரூராட்சியில் பருவ மழையினை பொருட்படுத்தாமல் பேரூராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் தூய்மை பணிகளை மேற்கொள்ளும் தூய்மை பணியாளர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள் முறையாக வழங்கப்படாததால் பல்வேறு உடல் உபாதைகளுக்கு ஆளாகி வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. பேரூராட்சி எல்லைக்குட்பட்ட 18 வார்டுகளில் தூய்மை பணியினை மேற்கொள்ள 22 நிரந்தர பணியாளர்களும் தனியார் நிறுவனத்தின் மூலம் 40 ஒப்பந்த பணியாளர்களும் பணியில் உள்ளனர். வயது முதிர்வு, உடல்நல கோளாறு, திடீர் விபத்தின் காரணமாக உயிர் இழப்பு உள்ளிட்ட காரணங்களால் தூய்மை பணியாளர்கள் பணி ஓய்விற்கு முன்பே பல பேர் உயிர் இழந்துள்ள நிலையில் புதிய பணியாளர்களை நியமிக்கப்படாததால் பணியாளர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆங்காங்கே குப்பைகளும் தேங்கி வருகிறது. தற்போது உள்ள பணியாளர்களுக்கு பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் தனியார் ஒப்பந்த நிறுவனம் மூலம் வழங்கப்பட வேண்டிய ரெயின்கோட், கையுறை, முகக்கவசம், பூட் போன்ற பாதுகாப்பு உபகரணங்களோ குளிரை தாங்கும் வெம்மை ஆடைகளையோ வழங்கவில்லை. அதே சமயம் கூடுதல் பணியினை மட்டும் சுமத்துவதால் மன உளைச்சலுக்கு ஆளாவதாக தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கொரோனா காலத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் அதற்கு பின் வழங்கப்படவில்லை. 100 ரூபாய் கொடுத்து தங்களது கை காசில் வாங்கும் கை உறைகள் 10 நாட்களுக்கு கூட தாங்காததால் வெறும் கையிலோ அல்லது கிழிந்து போன கை உறையை பயன்படுத்தி தூய்மை பணிகளை மேற்கொண்டு வருவதாக தூய்மை பணியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். முகக்கவசம் போன்ற பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படாததால் ஆஸ்துமா போன்ற சுவாச பிரச்சினைகளும், பூட் இல்லாததால் குப்பைகளில் உள்ள கண்ணாடி துண்டுகள், இரும்பு தகரங்கள் கால்களை கிழிப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. பேரூராட்சி பகுதிகளில் தொடர் மழையினையும் பொருட்படுத்தாமல் குடவோலை கல்வெட்டு நகரை தூய்மையாக வைக்க முயற்சித்து வரும் தூய்மை பணியாளர்களின் தேவையினை மாவட்ட பேரூராட்சி இயக்குநரக நிர்வாக அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை. எனவே கொரோனா காலத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு கொடுத்த அதே ஆதரவை தற்போது மட்டுமின்றி எப்போதும் கொடுக்க வேண்டும் என்பதே பலரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இதுகுறித்து சிறப்பு நிலை பேரூராட்சியில் பணியில் உள்ள பெயர் கூற விரும்பாத அதிகாரிகள் கூறுகையில், தூய்மை பணியாளர்கள் பற்றாக்குறை, அவர்களது தேவைகள் குறித்து பலமுறை பேரூராட்சி நிர்வாக இயக்குநரிடம் கூறியுள்ளோம். ஆனால் உத்திரமேரூர் சிறப்பு நிலை பேரூராட்சி பிரச்சினைகளுக்கு தீர்வு காண எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என வேதனையுடன் தெரிவிக்கின்றனர்.